சார், எல்லா விஷயத்துக்கும் மன்மோகன் சிங்கையே நீங்க கோட் பண்றீங்க. அவன் தான் கடவுள். மன்மோகன் சிங் பிஜேபிக்காரரா இருந்திருந்தா? ஃபர்ஸ்ட்டு நான் ஒண்ணு சொல்றேன். இது ஐடியாலாஜிக்கலி ஹிஸ்ட்ரியிலேயே நான் 500 வருஷம் ஹிஸ்ட்ரியில படிச்சேன். நீ பெரிய எக்கனாமிஸ்ட்டா இருந்தா, நீ ரிலிஜியஸா இருக்கவே முடியாது. என் பர்சனல் பிலீஃப்க்கு வேணா நான் இருக்கலாம். ஆனா ஒரு நாட்ட நடத்துற ஐடியாலஜி ரிலிஜியஸாவே இருக்க முடியாது. ஏன்னா அது ரேஷனல். அது ரேஷனல். நான் நம்பிக்கையின் பேர்ல ஒண்ணுமே செய்ய முடியாது. எவிடன்ஸின் பேர்ல தான் நான் செய்ய முடியும். 40 வருஷமா நம்ம ஐடியாலஜின்னு நெனச்சத தூக்கி போட்டான் ஒரே நிமிஷத்துல. பிஜேபியில அது மாரி தூக்கி போட முடியாது. 47லேருந்து 90 வரைக்கும் ஒரு வழியில வந்தோம் நம்ப. ஆமா. ரைட்டா? உலகமும் அதே வழியில வந்தது. இங்கிலாந்துல 1980ஸ்ல அந்த வழிய தூக்கி போட்டாங்க. 1980ல வோல்கர் பீரியடுக்கு அப்புறம் அங்க தூக்கி போட்டாங்க. 80க்கு அப்புறம் நம்ம இன்னும் ஒரு 10 வருஷம் வந்தோம். ம். ஸோ, அந்த ஓல்டு பிலீஃப தூக்கி போட்டதுனால தான் ஒரு மாடர்ன் இந்தியா வந்தது. 91 முன்னாடி, 91 பின்னாடின்னு இன்னைக்கு கிண்டலா இருக்கும் உங்களுக்கெல்லாம். இன்னிலேருந்து நான் இருக்க மாட்டேன். நீங்கலாம் இருப்பேன்னு நெனைக்கிறேன். 50 வருஷம் கழிச்சு நீ இருப்ப நிச்சயமா. உனக்கு 80 வயசு இருக்கும். மன்மோகன் சிங்க நீங்க நேரு மாரி கொண்டாடுவீங்க.